அயனார் துணியில அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிட்டே வேலையா போயிடுச்சு. எல்லாரும் போட்டோ எடுத்து முடிச்சு நம்மளோட பலன் சொல்றாரு. சரி எல்லாரும் பேசிட்டே இருங்க, நான் போயிட்டு ஒரு போட்டோ நல்லா ஸ்பாட் பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாரு. அப்புறம் தான் திடீர்னு ஞாபகம் வந்து அண்ணி தேன் கேட்டாங்க. சரி ஓகே அந்த தேன் நம்ம போயிட்டு எப்படியாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ரொம்ப நேரம் ஆகுது ஆனா வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றா. சரி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் ஆட்கால் ஒரு மூலையில தேடுறாங்க. போன் அடிச்சு பாக்குறாங்க, போனும் எடுக்கல. இங்க இருந்து எல்லாரும் பல்லவன் பல்லவன் கத்துறாங்க. ஒரு சைடு பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேன் வாங்குறவர் வந்து பாத்துட்டு தேன் வாங்கிடுறாரு. அந்த தேன் வாங்குறவருக்கு அவர் தெரியல. திரும்ப அவர் வரும்போது அவருக்கு மடி தெரியல, சிக்னலும் கிடைக்கல, என்ன பண்றது தெரியல. எல்லாருமே ஒட்டுமொத்தமா தேடிட்டு இருக்காங்க. பாண்டி சொல்றாரு நான் தனியா தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல வேணா நீங்களும் போய் இங்க தொலைச்சு போறீங்க, இருங்க மொத்தமா போலாம் அப்படின்னு சொன்னா பாண்டி அது கேட்காம அவர் தனியா போயிடுறாரு. இங்க சோழன் தேடிட்டு இருக்காரு. ஒரு வழியா பாண்டி வந்து பல்லவனை கண்டுபிடிச்சு கூட்டு வர்றாரு. கூட்டு வந்த பிறகு நம்மளோட சேரன் வந்து ஏன்டா எங்கடா போன அப்படின்னு கேட்டு இருக்கும்போது சோழன் போயிட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு. இதுக்குதான் சொல்றேன் யாரும் வர வேணாம், எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட சேரன் சொல்றாரு விடுற அவன் இன்னும் வந்து நல்ல வரமாட்டான், நாங்க கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அப்புறம் நிலா சொல்றாங்க ஏன் சோழன் சரி விடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் என்ன பேசுறேன் அண்ணன் என்ன பேசி போயிருவேன் அப்படின்னு. நீங்க பேசினா தப்பா அண்ணன் கரெக்டா பேசுறேன் அப்படின்னு. நீ எப்ப பத்தில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, உன்னாலதான் நிலா எல்லாமே வந்துச்சு, உன்னை தனியா விட்டாலும் உனக்கு வர தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வாக்குவாதம் எடுத்து நிலா அவர் பயமுத்துக்காக தனியா போயிட்டு பின்னாடி மரத்து பக்கம் ஒழிச்சு அவர் பயமுத்துறாங்க. அவர் நிலா தேடுறாரு, நிலா காணதுக்கு அப்புறமேட்டுல நான் போயிருப்ப தனியாவே எதை நீங்க பயப்பட போறீங்க நான் இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படி பண்றேன் நிலைமை நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு அதை நடந்து வந்துடுறாங்க. அதோட சோழனும் அதோட சேரனை கட்டுறாங்க. சேரன் வந்து ஏன்டா எங்கடா போனேன், ஏன் அப்படி பண்றேன் அப்படின்னு. இல்ல நான் அண்ணி வந்து ஆசைப்பட்டாங்க தேன் வாங்க தேவை போனேன் அப்படின்னு. அதுக்கு நீ சொல்லி நம்ம எல்லாருமே மொத்தமே போயிருக்கலாம், அதனால ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட பிறகு அப்புறம் நிலா சொல்றாங்க சேரன் சோழன் கிட்ட நீங்க பல்லவன் அப்படி பேசிக்கூடாது, அவன் சின்ன பையன் தான் அப்படின்னு ரொம்ப பேசிட்டேன். ஆமா வந்து ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டு சாரி கேட்கிறாரு தம்பி கிட்ட. அதுக்கப்புறமேட்டுல பரவாயில்ல நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்றாரு. அதுக்கப்புறம் அண்ணன் அதுக்காக தான் போனேன், தேன் வாங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன் எடுத்து காட்டணும். நிலா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்டா போன நான் வேணாம்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாரிடா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அடிச்சு தண்ணி அடிச்சு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டது. இல்ல அதெல்லாம் இல்ல நீ அடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ரெண்டு பேரும் சிரிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.